Hello friends, welcome to Pondy Trends. Bachelors கூட ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய மட்டன் சாப்ஸ் மசாலா தண்ணி கறி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸோ ரொம்ப சிம்பிள், ஒன் பார்ட்டில் டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த சூப்பரான மட்டன் சாப்ஸ் மசாலா தண்ணி கறி எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மட்டன் சாப்ஸ் மசாலா தண்ணி கறி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு 1/4 கிலோ மட்டன் சாப்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாய்த்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா. இது நம்மளோட மட்டன் மசாலா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஆர்டர் போட்டு. ஸோ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கொத்து கொத்தமல்லி, 1 கொத்து புதினா, இது எல்லாமே போட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இவ்வளோ தான் இதுக்கான மசாலா. ரொம்ப சிம்பிள். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த சாப்ஸில் அந்த மசாலா, அந்த தயிர் புளிப்பு எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கிடையில் நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு ப்ரௌன் ஆனியன்ஸ் தேவை, அதனால் ஃபஸ்ட்டு அதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துகிட்டு அதிலே கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்தளவுக்கு ப்ரௌன் ஆனதும் எடுத்து ஊற வச்சிடலாம். ஸோ இதை ஃபைனலாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொத்தமல்லி, கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க மட்டன் அந்த தண்ணியோடு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். எல்லா மசாலாக்களுமே கடைகளில் கிடைக்கிது. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டால் போதும். தயிர் வாங்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உங்களுக்கு ப்ரௌன் ஆனியன் செய்ய வரல அப்படின்னா நார்மலாக ஆனியனை லைட்டாக வதக்கிட்டு அப்படியே நீங்கள் மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே மட்டன்லேயே நம்ம போட்டுட்டோம், பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படியே சேர்த்துட்டு இந்த மட்டனை சேர்த்து இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஸோ எல்லாம் ஊற்றி கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போது ஒரு வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா கூட குறைய சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஃப்ளேவருக்காக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவி மூடி போட்டு நல்லா 6லேருந்து 7 விசில், உங்களோட குக்கர் மட்டன் எவ்வளோ டைம் எடுக்குமோ அத்தனை விசில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 7 விசில் வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ 7 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பர் ஃப்ளேவரோட செம்மத்தியாக கமன்னு ஒரு சூப்பரான மட்டன் சாப்ஸ் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். மசாலா தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக மட்டன் சாப்ஸ் வெந்திருக்கு. இப்போ இதில் ஃபைனலாக மிளகு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இடித்து போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் சாப்ஸ் மசாலா தண்ணி கறி ரெடி ஆகிடும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலே நம்ம ஈஸியாக நம்ம தங்கியிருக்க ரூம்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.